ஓடி ஒளியாது ஒருவர் கட்டி எதையும் தாங்கும் இதை வேண்டுமென மக்கள் உள்ளத்திலே நீங்கள் சென்று வயமனையை கற்று இருந்தாலும் மனிதனை நாட்டை ஆண்டு வரும் மனிதேக மன்னருக்கு மகனாக பிறந்து ஏழாயிரத்துக்கும் பெயர் பெற்று இருந்தாலும் வகுப்படுத்தி செல்ல வேண்டும் மாறி மறுபடி நாட்டு மன்னருக்கு மகனாக 6 பேர் பெற்று தீரப்பட வருகிறேன். இருந்தால் சென்று கலைகளில் என்னுடைய அத்தை
பண்ணிடுவேன். சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். சென்று தலைக்கல்வி செல்ல வேண்டும். minimum 3,000 kilometers over kilometers அப்புறமேட்டு வரணும் கிளப்பு தம்பதிகளுக்கு மகனை வடநாட்டில் வாழை என கொடுக்க சொல்லிட்டாங்க. வாழி வந்த தென்னாட்டில் அழைந்தேன் திரிந்தேன் நீக்கமிட என்னுடைய பரிதமனை பார்த்தால் மணிமணி நாட்டு மன்னன் அழைத்து வந்த அரண்மனைக்கு வளர்த்தின் வாலிபதி தொடங்கி வாலிபதி கெடுத்தலுக்கு வேறொட்டி வளர்த்து கொடுத்தார். வேறொட்டி வளர்த்து கொடுத்தார். இடைவென்று ஒரு நாள் ஐயன் நாட்டானுக்கு எதிரிகளை கொண்டு கொடுத்தான் முடிவாளை எதிரிகளை கொண்டு வீர திறமையை பாராட்டி தேரோட்டுகின்ற எனக்கு அன்று ஆண்டு வரை மணிமணி ரத்த குண்ட கஞ்சி சோறுடா குடும்ப கறி மாடுடா வாய பையன் சொல்லுடா வாயிலையும் தப்பா நினைக்காத. வாயப்பழம் தோல் எனக்கு என்ன? வாயப்பழம் தோல் எனக்கு. உனக்கு பூவு பூ அந்த ஒரு எழுத்தா நீ நம்ம சேர்ந்து வரதானே அத சாண்டா வந்தா ஆனந்தாடி வாங்கிட்டேன். வாயப்பூ உனக்கு எனக்கு வாழைப்பூவே வாழைப்பூவு வாழைப்பூவே வாழைப்பூவு நான் எப்படி கை கட்டுறேன் நீ எப்படி கை கட்டுற வாழைப்பூவே உனக்கு பூவு எனக்கு யாரு நீ எப்போ வரணும் எல்லாருக்கும் முன்ன வந்திருக்கணும் ரெண்டு முன்னாடி வருகிறேன் நானே தான் வரல உன்னை எந்த கண்டாடி மாட்டேன் யார்
பணக்கார எனக்கு முன்னாடி இருக்கணும். எனக்கு முன்னாடி கொடுக்குறேன். என்ன சண்டை? கடை விட்டுவேன் வாங்கணுவேன். தத்துவத்து கேளுங்கப்பா. உலக நியாயம். கடன் கொடுத்தவன் வாங்கினவன் ஆபத்துக்கு பணம் கொடுக்கிறவன் கண்பாட்டிய வக்கீல் கை நீட்டி கேட்கிறவன் புண்ணியம். எது கடவானு எப்படி விட்டாங்க? எப்படி வாங்க எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி ஒப்பர் தங்கச்சி ஒட்டு வச்சு விடா. நீ வளர்ந்து வயசுக்கு வந்துட்டான். எப்படா இல்ல என்னால முடிஞ்சு ஒளி செய்வேன். என்னோட இருக்கிற நீ உன்னுடைய தங்கச்சி வயசுக்கு வந்தான்னு சொன்னா அவளுக்கு ஒரு மஞ்சள் தண்ணி ஊத்தணும், ஒரு கல்யாணம் பண்ணணும், ஒரு 5000 10,000 ஒரு 50,000 ஒரு லட்சம் ஒரு வண்டி எடுத்து கொடுப்பேன். இதெல்லாம் உதவி செய்யலாம். அதுதான் சொன்னேன். வளர்ந்த வயசுக்கு வந்துட்டாலே காலகாலத்துல திருமணம் பண்ணி ஆசை. ஆமா அங்க தேடி நல்ல ஒரு மாப்பிள்ளை ஒண்ணு பாத்துட்டேன். மண்டபத்துல போய் நிக்கிறான். மாப்பிள்ளை கீரை போண்டா காட்டுங்கிறான். இல்ல மைதா போட்டா கேட்டிருப்பான். அந்த கீறுபாடு ஓடுறாங்களா ஈரோண்டா வண்டி அது பேர் ஈர போண்டா. சரி மாப்பிள்ளை வண்டி கட்டனே என்னடா பண்ணி ஏற பண்ணி சுத்தி வாரி அவன பணம் தர பாடா காணும் ஒண்ணு முடியல. அந்த டைம்ல கூப்பிட்டு சொன்னா பாரு யாரு வண்டிக்காரன் என்னன்னு 2000 ரூபாய் கட்டி வண்டி ஏத்து போலாம். மாசமான பணத்தை காட்டுறானா. இது நல்ல ஐடியாடா. 2000 ஆமா 2000 ரூபாய் கட்டி வண்டி ஏத்துமா மாசமான பணத்தை காட்டுறானா. நானும் போனா 2000 ரூபாய் கட்டினா வண்டி ஏத்தா திருமணத்தை நல்லபடியா முடிச்சுட்டேன். வராத மாசம் உடனே நிக்கிறான் பணத்தை காட்டுறானா. வண்டிக்காரன் எப்படி வருவான் மரியாதை கட்டு போடுவான். 2000 ரூபாய் கட்டிட்டு வண்டி எடுத்துமோ மாசமான பணம் கட்ட சொன்னா வந்து நிக்கிறான். எப்படி பாவா அவன் என்ன சொன்னா 2000 ரூபாய் கட்டி வண்டி எடுத்துமோ மாசமான பணம் எப்படி வருவான். அவன் என்ன சொன்னா 2000 ரூபாய் கட்டி வண்டி எடுத்துமோ மாசமான பணம் கட்டி 2000 ரூபாய் கட்டிட்டு வண்டி எடுத்துமோ மாசமான பணம் கட்டி சொன்னா அவன் சொன்னீங்கன்னா சாப்பாடு என்ன சொன்னான். 2000 ரூபாய் கட்டி வண்டி ஏத்துமா மாசமான பணத்தை காட்டுறான். என் தங்கச்சி மாசம் வந்தா பணத்தை காட்டுறதுக்கு கண்ணு வெளியே வர அளவுக்கு கட்டிண்டா. இந்த மாசம் அவன் சொன்னான் 2000 ரூபாய் கட்டிட்டு வண்டி எடுத்துப்போமா மாசமான ஒரு மாசம் ஆச்சுன்னா மறு மாசம் 1ஆம் தேதியா பணம் கட்டு. ஒரு மாசம் ஆச்சா மாசம் பணம் கட்டுன்னு சொன்னான். அதை சொன்ன கண்ணாடி என்னால முதல் விளக்கமா சொல்லிருக்கான். கூட ஒண்ணு இல்ல என் தங்கச்சி மாசம் மாட்டோம் பணத்தை வாங்கி மாட்டோம். உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணியா? பண்ணேன். கல்யாணம் பண்ணுங்க நீதானா? நான் பண்ணீங்களா? கல்யாணம் பண்ணுவேன். கல்யாணம் பண்ணி நீ என்ன பண்ணிச்சா? அது ஏன் மாசம் பண்ணவா? அது என் கையில வந்து கேக்குறேன். நீ என்ன பண்ற? நான் பார்த்தா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி விட்டுட்டா அது அப்படி விசாரிக்கணும். உங்க வீட்டுல இருக்கிறாளா உங்க பெரியம்மா சித்தி இன்னமா எப்படிமா அதெல்லாம் முடிச்சா கல்யாணம் பண்ணி விட்டு போதுமா? ஆமா உன் மச்சாங்க இருக்கிறான் ஏன் மீன் மாசம் அவ்வளவா? அது என் கையில வந்து கேக்குறேன். அவங்க கையில போய்க்கிறேன். அதை பார்க்க நீங்க பண்றா என் மச்சான் இதெல்லாம் கவனிக்கிட்டாங்க. கவனிக்கல அது குடுத்துல என்ன இல்லையா இல்ல நல்லா இப்ப என் மச்சான் தங்கச்சி ஒண்ணாங்கிறது கவனிக்கணும். சரி விடு. ஆமா கல்யாணம் பண்ணி அவங்கள சாந்தி கொடுத்து விட்டியா? எல்லாம் மூத்தத்தை விட்டா போய் விட்டாவா? சாந்தி முகூர்த்தம் முதலிரவு அது விட்டியா? ரெண்டு பேரும் தனியா பேசுறீங்க தனியா விட்டியா? இந்த மாசம் சத்தியமா வாங்க முடியாது. அடுத்த மாசம் வாங்க முடியாது. அடுத்த மாசம் வாங்க முடியாது. அடுத்த பருவத்துக்கு பெருங்கு சொல்லுவாங்க. பருவத்துக்கு பார்க்கலாம்.
அப்படின்னு சொல்லுவாங்க. அதுடா அப்போட வாங்க முடியாது. 6 மாசம் வாங்க முடியாது. 1 வருஷம் அவன் ஜென்மத்துக்கு என் கையில பணத்தை வாங்க முடியாது வண்டிக்காரன். எப்படியா? அவன் என்ன சொன்னான்? 2000 ரூபாய் கட்டி வண்டி ஏத்துமா மாசமான பணத்தை கட்டுன்னு சொன்னா பாரு. ஆமா. அப்படியே என் தங்கச்சி கூடுமே ஆபரேஷன் பண்ணுவாங்க. டேய் இதுக்கு ஏன்டா உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும்? அது கண்ணதான கண்ணனா ஏன்டா ஆபரேஷன் பண்ணா? மாசமான அவன் பணத்தை கட்டுவான். அதுக்கு அந்த ஆபரேஷன் பண்ணிட்டான். அட பாய் என் தங்கச்சி மாசமான வந்து வாங்கி போட்டோம். எங்கடா அவன் இந்த ஆபரேஷன் பண்ணியா? ஆமா. அதனால ஆகாது. ஆபரேஷன் பணத்தை வாங்க முடியாது. சரி விடு. அந்த படம் போனா படம்னா சரி 3.25 லட்சம் வாங்கி இருக்கிற. ஆமா. நான் உனக்கு சொல்றேனா? கட்டுமா நீங்க வாங்கி கொடுத்த பணத்தை எல்லாம் சொல்ல மாட்டேன். நீ தான் வாங்கி கொடுக்குற. ஆமா. நீ வந்து கடத்தை கேட்க போறியா? அப்படியே எழுதி வச்சு செத்துருவேன். என்னடா? ஆரணி மனோ நாடகம் பண்ற ஆசிரியர் பெருங்கட்டூர் கங்கா என் பொண்டாட்டிய கை பிடிச்சி ஏய் உன் பொண்டாட்டி கருப்பா இருக்கிறடா, சிவப்பா இருக்கிறடா, உயரமா இருக்கிறடா, கருப்பா இருக்கிறடா, குள்ளமா இருக்கிறடா. இது வரைக்கும் உன் பொண்டாட்டி நான் பார்த்ததே இல்லையா? நான் எங்கடா உன் பொண்டாட்டி நான் கைப்பிடிச்சு விட்டேன்? நீ வந்து கடத்தை கேட்கற அதிக சொல்லு சொல்லுங்க. நல்லா இருக்கிறா என் பொண்டாட்டி தாக்கி நானே கை பிடிச்சி வீசிடுவேன். கீழ் பண்ணி கட்டி விட்டு போறான். மூணாவது பண்ணி தங்கி வீசுங்க. சரி நான் வந்து கேட்டதா இப்படியே கம்பெனி உரிமையாளர் எஸ் மனோகரன் அவர் அனுப்புறான். யார் முதலாளியா? உனக்கு நான் ஒரு ஆப்பு தான் வச்சேன். அவருக்கு 2 ஆப்பா வைப்பேன். என்னடா அப்படியா? என் பொண்டாட்டியும் கை பிடிச்சி சார், எங்க அம்மாலையும் கை பிடிச்சி சார். வாங்க முடியாது நீங்க. சரி எங்க பணம் போனா பரவாயில்ல. சரி உனக்கு வண்டி எடுக்க 2000 ரூபாய் கொடுத்து யாரு? யாரையா? எனக்கு வண்டி எடுத்து கொடுத்துக்கா. சித்தப்பா கேட்டா என்ன பண்ணுவேன்? உன்ன மாதிரி மோசமான ஆள் கிடையாது. என்ன மாதிரி? உன்ன மாதிரி மோசமான ஆள் கிடையாது. அவர் கொரோனாவில் அடிப்படி நம்ம 2 வருஷமா தேடின்னு வரோம். அப்படி எதுனா வாங்கி கொடுத்து தேடின்னு வரோம். டெய்லி ஒரு ஆப்பிள் ஜூஸ் 40 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாங்க. அதை குடிச்சுட்டு மாறு மேல அடிச்சு போயிட்டு போறோம். ஒரு ஆவேசம். ஒரு வாயால் சொல்ல மாறு மேல அடிச்சுன்னா உன்ன மாதிரி மோசமான ஆள் கிடையாது. இது நம்பி ஒரு ஆஸ்பத்திரி இருக்கிற வீட்டுல அது வந்து நன்மை வாங்கி என்ன மாட்டோம். உன்ன மாதிரி மோசமான அது ஒரு ஆஸ்பத்திரி நீ ஒரு காலரா. உன்ன மாதிரி மோசமான ஆள் கிடையாது. அவர் சொத்த தங்கம். யார் யார்? சித்தப்பா 2000 ரூபாய் கடன் கேட்டாருன்னா அவரே தும்புறாங்களா? அவர் 2000 ரூபாய் ஒரு தங்கம் அது ஒரு தங்கம். அவர் 2000 ரூபாய் கடன் கேட்டாருன்னா காலி கட்டி கட்டிங் வாங்கி கொடுத்துருவோம். கட்டி வாங்கி கொடுத்தா 2000 ரூபாய் க்ளோஸ். 2000 ரூபாய் வாங்கினா கட்டிங் ஏன்டா நேரம் வர சொன்னா கட்டி கையில சொல்லியிருக்கிறேன். மன்னரை பார்க்க வேண்டும். இல்லாமல் கண் எப்படி இவை காட்டுகிறதோ அப்படி காட்டுவது எனக்கும் திருமணம்
திரும்ப செய்து கொடுத்த பிறகு ஒரு பெண் குழந்தை பிறகு அந்த பெண் குழந்தைக்கு எய்யில என்னுடைய மகளும் சண்டை என்னுடைய தங்கை மகளும் கலர் கல்வியில் வந்து அவர்களை பார்க்க வேண்டும் இதனால் காவல் ஒரு மரியாதை இல்லையா மரியாதை பூ போட்டு நாட்டு மன்னர் வந்துட்டாரு நம்ம லேட்டா வரமே அப்படின்னு பூ போட்டு வரவேற்க போட்டா பாம்பு வச்சுக்கிறாங்க அடியில பாம்பு இந்த மாலை போட்டு உடனே பாம்பு வச்சு கீசிக்கு போட்டு யாரு நாட்டு ஆடுறது அதனால மாலையை போட்டு செக் பண்ணி பார்த்தேன் மாலை போட்டியா பார்க்க மாட்டோம் அழுவாதுடா என்ன நான் இருக்கிறேன் ஏண்டா அழுவாதுடா எத்தனை தலைமையா உங்க தாத்தா கொப்பா மகன் இல்ல பசங்க கிடையாது இல்லையே 10 வருஷம் அது கிடையாது கொண்டாடிக்கு பசங்க கிடையாது ஏன் இதெல்லாம் சொல்லுங்களே நான் சொன்னா புள்ள குடிப்பியா அறிவு கட்ட நல்லா எல்லாத்தையும் பாத்துட்டியா ஹாஸ்பிடல் பார்த்தா சித்தவா இது பார்த்துட்டேன் சரி என் கொண்டாடிக்கு தான் இல்லையே இந்த கர்மாந்திர வயசுல பசங்க பிறக்கூடாதா அறிவு தான் உனக்கு போய் பிறக்க மாடா உன்னுடைய மனைவி தானே பிறக்கும் அப்ப ஏன் புரியாத முடியாது இருக்கிறாரு தப்போ அப்படியே அமைதியா ரெண்டு முன்னாடி சண்டை போடுவாங்க சரி ஒரு பெரியவர் அந்த வழியா வந்தாரு ஏன்டா பையா சண்டை போடுங்க தாத்தா சண்டை போடுறோம் அப்படின்னு சொன்னேன் ஏ கம்மியாச்சு ஏன் வாங்கி துணை பையா ஏன் எந்த பையா ஏன் பருவாங்க பொறுக்கு துணை பையா அப்படின்னு என்ன கேட்கிறேன் என்ன கேட்கிறேன் ஏன் வாங்கி துணை பையா கை காட்டு அப்படின்னு என்ன கேட்கிறேன் என்ன தாத்தா அப்படின்னு ஏன்டா கம்மியாச்சு ஏன்னா தெய்வ குத்தமா இருக்கும் நீ பெறாத்திக்கிறான்னு சரி நான் பெறாத்திக்கிறேன் யாருக்கு தெரியுமா முக்குருக்கு முக்குருக்கு முக்குரு முக்குரே முக்குரே முருகா வெள்ளி தெய்வான வெற்றிங்கிறவரே அதுதான் அவங்க சின்னாங்கிறாருப்பா இந்த பக்கம் வச்சுக்கிறாரு அது வேண்டிக்கிறேன் ஐயா எனக்கு ஆணோ பெண்ணோ குழந்தை பிறந்தா நடந்தே குழந்தை தூக்கிக்கின்னு காவடி எடுத்துக்கின்னு கோயில தூக்கி தோல் வச்சுக்கிறேன் அதுக்கு மேல காவடி வச்சுக்கிறேன் நடந்தே திருத்தணிக்கு வந்து திருத்தணிக்கு போய் பெரிய உண்டி அது ஒரு 3 சுத்து சுத்தி பிறந்த குழந்தை கையால அந்த உண்டியில பத்திர வாரிக்கிட்டு வந்துடுறேன் எல்லாம் உண்டியில போட்டு வருவாங்க நீங்க உங்களுக்கு தேர்ச்சி வரல எப்படி பண்ண நல்ல நேரம் குருகுரு கதா சூத்துல அழகா ஒரே ஒரு ஆம்பளை பையன் அருமையா போட்டுட்டாங்க அருமையா வந்துட்டான் செக்க செவேலு காக்கா கலர்ல இருக்கிறான் முன்னாடி மினிமா ஆமா போய் குழந்தைக்கு பேர் வச்சு ஜாதி கைட்டுவாங்க வீட்டுக்கு போடுறேன் ஐயா குழந்தை பிறந்துட்டா பேர் வைக்கிறோம் ஜாதி கைடு ஜாதி கைடு கொடுத்தாரு
ஜாதி என்னமோ அருமையா இருக்கு. எந்த குறையும் இல்லை. குறை கிடையாது. என் பிறந்த நேரமும் அருமையா இருக்கு. ஆனா ஒண்ணாது. என்னடா ஆனா ஒண்ணு? ஒரு குறை வச்சுக்கிற ஆண்டவன். என்ன குறை? என்ன குறைனா, அவன் வளர்ந்து யாரெல்லாம் வாயை திறந்து கூப்பிடுறானோ அவங்க எல்லாம் பட்டு பட்டு செத்துருவாங்க. ஏடா வேதனையா போச்சுடே. உன் தலையெழுத்து பாரு. தலையை ஜம்பியாரு குழந்தை இல்லாம குழந்தை பிறந்துச்சு. அம்மா தவம் பண்ணல. இது நல்ல போச்சு. இது வந்து போச்சு. சரி சாதுக்கு போய் சொல்லிட்டு விசில் போட்டு திரும்ப உட்காந்து எங்க அம்மா சாது என்ன பண்ணாங்க, தண்ணி தெளிச்சுட்டு தொலைப்பேசி அப்படி இந்த பையன் கம்மி ஐயோ அப்படின்னு கூப்பிட்டா தொலைப்பத்தை பட்டு போயிட்டு பொட்டு செத்து எனக்கு எவ்வளவு வேலை என்னடா செய்து? முடிஞ்சு போச்சு. அவர் தூக்கி பண்ணிட்டு வந்தாரு காலையில. எங்க அப்பா கைனிக்கு போய் வரலாம் போதாங்க. சரி போய் வாப்பா அப்படின்னு. சரி. கடைக்கு போச்சு கம்மியாடி போகுது. ஏன் புள்ள கடைக்கு போச்சு சும்மா என்ன செய்யலாம்? எதிர்க்கு வந்துச்சா நான் தோவுனா கட்டேல போய் இருக்கிறேன். சாவுக்கு வந்தாங்க பார். ஒருத்தர் கூட வீட்டுக்கு திரும்பி போல. ஏடா போல? உனக்கு எத்தனை பேர் சாவாங்களோ 10 பேர் வேஸ்டா போயிடுமே. நேரா போட்டாங்க. ஒரு வேலைக்கு 25 சிப்பு வேலை வந்துட்டாங்க. முடிஞ்சு போச்சு. எல்லாரும் வாய் குடுத்துட்டேன். இருக்குது நானே போட்டாங்க. 2 பேரா இருக்கீங்க. யாரு எப்ப கூப்பிடுவாங்க ஒரு பயம். ஆமா. வந்து காலையில என் மொண்டாடி பாரு அம்மான்னா என் புள்ளிக்கு எதிர்கால ஏகாம அந்த புண்ணியவான காவலமா சொல்லாத. அந்த புண்ணியவானே இல்லைன்னா நான் என்ன போயிருக்கேன். அதனால புண்ணியவான ஒரு கோயில் கட்டி கும்பாட்டு செஞ்சு கூத்து அது ஏகாமரத்து கோயில் கட்ட போறேன். கோயில் கட்டி கும்பாட்டு மாதிரி மனோ நாளைக்கு மணி அரிசி கூத்து வைக்க போறேன். ஆமா சம்பத்து அருமையா பாடுவார். பயாத்துல புச்சுக்கிறாருன்னா செங்கோல் புச்சுக்கிறாருன்னா எப்படி பாடுவார் அவரு விடுங்க. சந்திரமதியில் ஒரு பையன் 15 வயசு தான் ஆகுது. அருமையா பாடலாம். அந்த குரல் இங்க கண்டுபிடிச்சான்னு வச்சுக்க 7 ஊருக்கு கிளம்ப மொத்தம் 7 வரும். சந்திரமதி வந்துட்டாரு. அந்த மாதிரி குழந்தை தலைமையில போய் பாம்பு கட்டி செத்துருவான். லோகிராசன் அவனை தூக்கிக்கினே போகும் பாரு. ஏண்டா கால நம்மகிட்ட உங்க கதையை சொல்லிக்க. நான் யாரு? நாட்டு மண்ணு. டேய் இந்த மனித நாட்டை மனிதகர மன்னன் வேரோட்டி நீதி நேர்மை தவறாம ஆற்றுகிறது. டேய் என் இலக்கம் திருமணம் நடந்தது. நல்ல பிறகு இரண்டு மலை செல்வங்கள் பிறந்தாரு. ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை. மகளுக்கு பெண் குழந்தைக்கு ஆனந்தி என் உடன் பிறந்த ஒரே தங்க 36 திருமணம். ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு என்ன தெரியுமா? சட்ட கல்லூரி வந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய தனி மகளும் என்னுடைய கலக்கல்லூரி வந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் அவனை சந்திக்கணும். ஐயா அண்ணன் போஸ்ட் எதிர்ப்பு யாருமே கிடையாது. அண்ணன் போஸ்டா பங்காளி உனக்கு எதிர்ப்பு என் மொண்டாட்டி நிக்க வைக்கிறா. ஐயா சின்ன தெரியுமா? என் மொண்டாட்டி 1 லட்சம் என்ன பத்தி தெரியாது. கம்பளை எவ்வளவு கம்பளை கடை வாங்கி கடங்கார பையன் ஆயிடுவேன். நான் எங்கூர் ஏறி விட்டாவது நிக்க வைப்பேன். எங்கே தளபதி
குறை கிடையாது. குழந்தை கிடையாது. எதற்கு அடைத்தேன் தெரியுமா? என்னுடைய மனைவி இறந்து 9 வருடங்கள் முடிந்து விட்டது. வருது 10ஆம் ஆண்டு நிறைவு நாள். ஆகையால் நீ என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய மகன் கலைக்கல்லூரி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மகளும் என்னுடைய தங்கை மகனும் அவர் இருவருக்கு அழைப்பு தர வேண்டும். என் மகன் சட்ட கல்லூரி படித்துக் கொண்டிருக்கிறார். அவனுக்கு அழைப்பு தர வேண்டும். மூவருக்கு சேர்ந்து அழைப்பு தர வேண்டும். நீ போய் கேட்டீங்களா? கேட்டேன். மகாராணி இறந்து இந்த ஆண்டு 10வது வருஷம் வெகு விமர்சையா கொண்டாட வேண்டும். சட்ட கல்லூரி படிக்கிற இளவரசனும் இளவரசியும் தங்கச்சி பொண்ணும் கலை கல்லூரியில படிக்கிறாங்க, டான்ஸ் கத்துக்கிறாங்க. எங்க பூமரி வரவேற்கிற பொறுப்பு நம்மள சார்ந்தது. எப்படி இருக்கு வரவேற்பு? ஆடம்பரமா Oh,